Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம Boruto Naruto The Next Generation episode 1 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் மேல வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி ஆகணும். சொல்ல பார்த்தன வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல பொருட்டோ அண்ட் கவாக்கியை தான் காட்டுறாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா அதுல கவாக்கி சொல்றது என்னன்னா, இந்த 7th ஒகாகியை எங்க அனுப்பணும் அதே இடத்துக்கு தான் நீனு போற அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ பார்த்து மிரட்டுவான். அப்ப சுத்தி மூத்தி லீஃப் வில்லேஜை காட்டுறாங்க. காட்டினா எதுவுமே இல்லைங்க. அதாவது ஸ்டாச்சு, அங்க இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே தரமட்டமா கிடக்குது. ஏன்னா அந்த இடத்துல பொருட்டோவுமே சண்டைக்கு ரெடி ஆயிருவான். அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொருட்டோவை காட்டுறாங்க. அவன் செம்ம ஃபாஸ்டா ஓடிட்டு இருப்பான். அவன் பின்னாடியே ஷிகடாயும் ஓடிட்டு இருப்பான். என்னடா மேட்ருன்னு சொல்லி ஷிகடாய் கேட்கிறப்ப அவசரமான மேட்ருன்னு சொல்லிட்டு பொருட்டோ ஓடிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு நருட்டோவன் ஷிகமாருவை காட்டுறாங்க. அண்ட் நாளைக்கு பார்த்தா வந்துட்டு அகாடமியோட ஓப்பனிங் செரிமனி. அண்ட் அதுக்காக சில ஒர்க்கெல்லாம் இருக்கு. அது எல்லாமே நருட்டோ தான் பண்ணி ஆகணும். அது எல்லாத்தையுமே வந்துட்டு நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் கட் பண்ணிட்டு பொருட்டோவை காட்டுவானுங்க. அவன் ரொம்ப அவசரமா ஓடிட்டு இருந்தான்ல. கடைசியில பார்த்தா லிமிடெட் எடிஷனான ஹேண்ட் பர்கரை வாங்குறதுக்காக தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருப்பான். கடைசியில அவனுக்குமே கிடைச்சிரும். அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து ஹேண்ட் பர்கர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப நம்ம பொருட்டோ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம லீஃப் வில்லேஜ் வந்து பயங்கரமா மாடர்னா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஷிகடாய் கிட்ட சொல்லுவான். அண்ட் உடனே ஷிகடாயும் வந்துட்டு நாளைக்கு பார்த்தா வந்து நிஞ்சா அகாடமியில வந்து ஏதோ ஓல்டு ஸ்டைல்ல வந்து ஃபேஷன் ஷோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருப்பான். என்ன எது நம்ம பொருட்டோவும் கேட்பான். உங்க அப்பா இதுக்கிட்ட எல்லாம் சொல்லலையா, இந்த மேட்டரை பத்திலாம் உன்ட்ட சொல்லலையாங்கிற மாதிரி ஷிகடாய் கேட்டுட்டு ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டு வாயில சொறி விட்டுருவான். எதுவும் ஏடா கூடமா பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஷிகடாய் கிளம்பிடுவான். ஆனா அந்த சமயத்துல பொருட்டோ வந்து நான் கண்டிப்பா நல்லா தான் பண்ண போறேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான் ட்ரெயின் மேல நின்னுக்கிட்டு. ஆனா அந்த ட்ரெயினோட வந்து டிரைவரும் வந்துருவாரு. வந்து பாத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க டேய், ரொம்ப சேஃப்டியான பர்பஸா நின்னுட்டு இருக்குன்னு நினைப்பா, வெளியே வாடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பொருட்டோ ஊருக்குள்ள போனா ஒரு 3 பேர் சேர்ந்து ஒருத்தனை வந்து புள்ளி பண்ணிட்டு இருப்பானுங்க காசு கேட்டுட்டு. உடனே பொருட்டோ தான் ஷேடோ க்ளோன்ஸ் எல்லாம் போட்டு அட்டாக் பண்ணி அவங்கள விரட்டி விட்டதுக்கு அப்புறம் What the? Sorry, I guess my hand must have slipped. Huh? Come down and say that! அட்டாக் பண்ணி அவங்கள விரட்டி விட்டதுக்கு அப்புறம் மித்த 3 பேருங்களும் வருவானுங்க. உடனே அங்க இருந்து ஓடுறா ராட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பானுங்க. அவ்வளவுதான் மேட்டர்லாம் முடிஞ்சுன்னு பொருட்டோ சொல்றப்ப அப்படிலாம் கிடையாதுன்னு டெங்கி சொல்லுவான். ஏன்னா நாளைக்கு வந்து என்கிட்ட காசு கேட்பானுங்க அப்படின்னு சொல்லி டெங்கி சொல்றப்ப அவனுங்களுக்கு ஏதாவது பாடம் போத்தி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டோ சொல்லுவான். அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல, நான் ரொம்ப பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லி டெங்கி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் நீ வந்து ஷேடோ க்ளோன்ஸ் எல்லாம் போறத பார்த்தா ஆல்ரெடி அகாடமிக்கு போயிட்டு இருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி டெங்கி கேட்கிறப்ப அப்படிலாம் இல்ல, நாளைக்கு தான் எனக்கும் வந்து அகாடமி ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி பொருட்டோ சொல்லுவான். அதுக்கு டெங்கி நாளைக்கு எனக்குமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லுவான். உடனே டெங்கி வந்துட்டு இந்த மாதிரி எங்க அப்பா வந்து பெரிய கம்பெனி வச்சிருக்காரு, சோ அதனால நான் நிஞ்சுட்சு எல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் அகாடமிக்கு அனுப்புறாருன்ற மாதிரி டெங்கி சொல்ல, என்னடா கம்பெனி, அந்த கம்பெனி பேரை சொல்லுன்னு பொருட்டோ கேட்பான். காமினாரி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு டெங்கி சொல்றப்ப பொருட்டோக்கு செம்ம ஷாக்கு. அதுக்கான காரணம் அந்த இருக்கிற ஐலாண்ட்லயே வந்துட்டு அதான் பெரிய கம்பெனி. அதுக்கு நம்ம பொருட்டோ வந்துட்டு உங்க அப்பா எதுக்காகடா உன்னை நிஞ்சுட்சு எல்லாம் கத்துக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு டெங்கி இந்த மாதிரி எங்க அப்பா வந்துட்டு ஃபார்மர் ஷினோபி, இதுக்கு முன்னாடி ஒரு 4th கேட் நிஞ்சாவால எல்லாம் சண்டை போட்டிருக்காரு, சோ நான் அப்படி நானும் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கறது டெங்கி சொல்லுவான். உனக்கு அதெல்லாம் விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி பொருட்டோ கேட்கிறப்ப கண்டிப்பா கிடையாதுன்னு தான் டெங்கி சொல்லுவான். அப்ப நீ இதெல்லாம் தட்டி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ சொல்லுவான். அதுக்கு டெங்கி கேட்கறது என்னன்னா, நீ எப்படா வந்து உங்க அப்பா திட்டு வாங்காம இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப எங்க அப்பா வீட்டிலே இருக்க மாட்டாரு, அவர் அடிக்கடி வேலைன்னு சொல்லிட்டு எங்கேயா போயிருவாரு, அதனால நான் என்ன தப்பு பண்ணாலும் திட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி நீனும் இதெல்லாம் தட்டி விட்டுரு, கண்டிப்பா அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிய வரும் இதெல்லாம் எதுக்காக வந்து அவங்க சொல்றாங்க செய்யறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு புரியணும். அப்படின்னா நீ இதெல்லாம் தட்டி விட்டு போகணும் அப்படிங்கறத பொருட்டோ சொல்லுவான். அப்ப நம்ம பொருட்டோ வந்துட்டு மணி எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு டெங்கி 7 மணின்னு சொல்றப்ப டேய் 7 மணி ஆயிடுச்சா, நான் இப்பவே கிளம்புறேன்டா, இல்ல எங்க அம்மா அடிச்சு போடுவாங்கடா அப்படின்னு சொல்லி கிளம்புறப்ப டேய் இப்பதான்டா சொன்னேன் எந்த பனிஷ்மெண்ட்டும் வாங்க மாட்டேன்னு, அப்புறம் என்னடா பனிஷ்மெண்ட்னு சொல்லி டெங்கி கேட்கிறப்ப அதெல்லாம் எங்க அம்மா கோவப்பட்டா ரொம்ப கொடூரமா இருக்கும், நான் உடனே கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அண்ட் பொருட்டோ வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனோட ஹினாட்டா வந்துட்டு உன செலிப்ரேஷனுக்கு சீக்கிரமா வர சொல்லியிருந்தேன்ல, ஏன்டா லேட் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அம்மா பொறுங்க நான் சொல்றேன், இந்த மாதிரி ஷிகடாய் தான் விடாம புடிச்சு வச்சுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். அதுக்கு வந்து ஹினாட்டாவும் ஏன்டா ஷிகடாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான், அவனுக்கு போயிட்டு நீ தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீமாவரி அந்த இடத்துக்கு வர பொருட்டோ வந்து நைட் என்ன டின்னர் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட போயிருவாங்க. அங்க போய் உட்காந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு உன்னோட அகாடமியை ஸ்டார்ட் பண்ண போற அப்படின்னு சொல்லி ஹினாட்டா சந்தோஷப்படுவா. அதையும் தாண்டி வந்து நாளைக்கு நருட்டோவும் அங்கதான் இருப்பான், அதாவது நம்ம பொருட்டோட அப்பா. இதை பொருட்டோ கிட்ட சொல்றப்ப இதான் எத்தனை தடவை சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நருட்டோ பண்ண சேட்டைகளை பத்தி சொல்றப்ப இதெல்லாம் நீங்க பல தடவை என்கிட்ட சொல்லிட்டீங்கிற மாதிரி நருட்டோ அதை பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். இன்னைக்காவது வந்து நருட்டோ சீக்கிரமா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஹினாட்டா ஆசைப்படுறப்ப அது கண்டிப்பா நடக்காது. எப்பவும் போல ஹீமாவாரி என்ன உங்களை கண்டிப்பா அப்பா விட்டுட்டு வேலைனே போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கதறிட்டு இருப்பான். உடனே ஹினாட்டா வந்துட்டு டே உங்க அப்பா வந்து இந்த வில்லேஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹினாட்டா கேட்க, இந்த மாதிரி எனிமீஸே இல்லாத நாட்டுக்கு எதுக்குடா வந்து ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து பொருட்டோ கேட்பான்.
அண்ட் எனிமி வந்தாலும் வராட்டியும் வில்லேஜை வந்துட்டு வில்லேஜ் மக்கள் எல்லாத்தையுமே ஹாப்பியா வச்சிருக்கணும் அண்ட் பீஸ்ஃபுல்லா வச்சிருக்கணும். அதுதான் வந்து உங்க அப்பா பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி ஹினாட்டா சொல்லுவா. கட் பண்ணிட்டு டெங்கியை தான் காட்டுறானுங்க. அவன் வந்து அவங்க அப்பா முன்னாடி சடனா போய் நின்னுட்டு இந்த மாதிரி உங்களை கண்டிப்பா எதிர்த்து நிக்க மாட்டேன்னு சொல்லுவான். டேய் என்னடா உளறிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்டுட்டு, காலையில உன்னை புள்ளி பண்ணது எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சே போச்சு, இன்னும் நீ எவ்வளவு நாள் தான் வந்து கொலையா இருக்க போற, அதுக்காக நீ மூலம் நிஞ்சுட்ஸ் எல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாரு. ஏன்னா அப்ப டெங்கி சொல்றது என்னன்னா, நான் ஸ்ட்ராங்கா ஆயிட்டா என்ன வந்துட்டு எது வேணா படிக்க விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஓகே சொல்லிடுறாரு அவங்க அப்பா. உடனே கதவை சாத்திட்டு வெளியே போயிட்டு, நான் எப்படி ஸ்ட்ராங்கா மாறுறது, நான் ரொம்ப வீக்கால இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பயே திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம டெங்கியை கடிக்குது. கடிச்சோடனே ஆளோட மூஞ்சி மாறுது, பர்சனாலிட்டியும் அப்படி கம்ப்ளீட்டா மாறுது. அண்ட் அடுத்த நாள் ஆகுது, ஓப்பனிங் செரிமனியும் வந்து பெர்ஃபெக்ட்டா நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் பொருட்டோ எங்கடான்னு பார்த்தா இப்பதான் வீட்டுல இருந்து கிளம்பிட்டு இருப்பான். டே நான் கண்டிப்பா ட்ரெயினை பிடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு சரியான வேகத்துல ஓடிக்கிட்டு இருப்பான். அண்ட் போயிட்டு இருக்கப்ப டெங்கியை பார்ப்பான். கொஞ்சம் வித்தியாசமான பர்சனாலிட்டியோட நடந்து போயிட்டு இருப்பான். ஏன்னா அந்த டைம் பொருட்டோட கண்ணை நோட்டீஸ் பண்ணி பார்த்தா அவன் ரைட்டு கண்ணு மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அப்படியே கண்ணை கசக்கிட்டு பார்ப்பான், திரும்ப நார்மலா மாறிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பா டெங்கி ட்ரெயினுக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் நோக்கி போயிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு டெங்கியை தான் காட்டுவானுங்க. அண்ட் அந்த 3 புள்ளி பாய்ஸையுமே வந்து டெங்கி வந்து கூப்பிட்டு இருப்பான். எதுக்கு எங்களை கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 புள்ளி பாய்ஸும் டெங்கியை பார்த்து கேட்டுட்டு இருப்பானுங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து காசை வந்து ஒரு பெயிட் மாதிரி வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே வந்து. அவனுங்களும் ட்ரெயினுக்குள்ள அப்படியே பொறுமையா ஏறிட்டு இருப்பானுங்க. ஏறினக்கு அப்புறம் வந்து கம்ப்ளீட்டா டோர் எல்லாமே சாத்திரும். அண்ட் டெங்கியோட குடலும் கேக்குது. அப்படியே வண்டியை மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. திடீர்னு பார்த்தா டெங்கி இந்த மாதிரி இந்த ட்ரெயின் ஃபுல்லாவே இப்ப கம்ப்ளீட்டா எங்களோட புரோட்டோடைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே திடீர்னு பார்த்தா கூரை பிச்சுக்கிட்டு போகும். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 புள்ளி பாய்ஸ்க்கு புரியவே இல்லை. அதே ட்ரெயினுக்குள்ள நம்ம பொருட்டோ இருப்பான். பொருட்டோ வந்துட்டு அவன் ரைட் கண்ணுல வந்துட்டு ஏதோ வித்தியாசமா மாறுறப்ப வந்துட்டு நம்ம டெங்கியோட பர்சனாலிட்டி மாறி இருக்கிறதும் அவனுக்கு நல்லாவே கிளியர் கட்டாவே தெரியுது. ஆனா அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு டெங்கி, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, எங்க அப்பாக்கு நான் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா எங்க அப்பாக்கு நான் ப்ரூவ் பண்ணாதான் இங்க எல்லா மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி டெங்கி சொல்றப்ப, டே நீ பைத்தியத்தனமா உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பொருட்டோ சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருப்பான். ஏன்னா அந்த டைம்ல பொருட்டோ வந்துட்டு நீ வந்து எப்போ போல நார்மலா திங்க் பண்றா, உன்னோட டிசிஷன்ஸை ஓனா எடுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே வந்துட்டு எய்த்தாப்ல பெரிய ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதே டைம்ல நம்ம டெங்கி நார்மலா மாறிடுறான். ஏன்னா அப்போ டெங்கி நார்மல் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல மித்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லுவான். அண்ட் ஷேடோ கிளான்ஸ் எல்லாம் போட்டுட்டு மேலே போக ட்ரை பண்ணுவான். அப்ப அந்த ஸ்டீல்லாம் உடஞ்சு பொருட்டோ கீழே அவளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப டெங்கி அப்படின்னு சொல்லி கத்துவான். அண்ட் கத்துறப்பே டெங்கி வந்து பல விஷயங்கள்லாம் வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அவனுக்குள்ள இருக்க சில விஷயங்கள் எல்லாமே வெளியே போயிருது. அதே சமயத்துல பொருட்டோ வந்து ஷேடோ கிளோனை போட்டிருந்தான்ல, அந்த ஷேடோ கிளோன் போயிட்டு லிவரை பிடிச்சி இழுத்து விட்டுருது. அதனால ட்ரெயின் ட்ராக் மாறிடுது. எப்படியும் அவங்க பெர்ஃபெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெயின் இப்போ எஸ்கேப் ஆயிருச்சு. பட் நம்ம பொருட்டோ அண்ட் டெங்கி ரெண்டு பேருமே வந்து கீழே போய் அதை விழுக போயிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல அந்த புள்ளி பாய்ஸ் தான் நம்ம டெங்கி அண்ட் பொருட்டோ ரெண்டு பேத்தையுமே வந்து காப்பாத்தி உள்ள இழுத்து போடுவானுங்க. அப்ப பொருட்டோ சொல்றது என்னன்னா, இது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அப்ப வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் நொறுங்கிட்டு பறந்து போகுது. ஏன்னா அப்ப வந்து இந்த 3 புள்ளி பாய்ஸும் வேற கம்பார்ட்மெண்ட்ல ஏறானுங்க, அதாவது ஸ்லோவான கம்பார்ட்மெண்ட்ல ஏறானுங்க. பட் பொருட்டோ அண்ட் டெங்கி வந்து எங்களுக்கு வேற இடத்துக்கு போயே ஆகணும். ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு அகாடமியை காட்டுறாங்க. ஆனா அங்க பார்த்தா ஷீனோ வந்திருக்கான்ல, அவன் பார்த்தா வந்து ஒவ்வொருத்தனும் அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப பொருட்டோ உசுமாக்கி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். பட் அந்த இடத்துல பொருட்டோ இல்லாதனால எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்ப பொருட்டோ வந்து ட்ரெயினை வந்து ட்ராக்ல ஓட்டாம தரையில ஓட்டிக்கிட்டு அப்படியே நருட்டோவோட ஸ்டாச்சு மேல போய் இந்த ட்ரெயினை சொருவி விட்டுட்டு பொருட்டோ இஸ் ஆன் ராடே வந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். Boruto Uzumaki. Boruto Uzumaki, are you here? Huh? We made it. Boruto Uzumaki has arrived on the scene, you know? Boruto. அண்ட் அப்ப கொனோஹமாரு தான் வந்துட்டு பொருட்டோவை பிடிச்சிட்டு இனிமேல நீ சென்சாய் தான் கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா வந்துட்டு நீ மறுபடியும் சேட்டை ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கொனோஹமாரு திட்டிட்டு இருப்பான். அண்ட் அப்ப டெங்கி வெளியே வரவும், டே நம்ம வந்துட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லுவான். டே இன்னொரு பையனையும் நீ கூட்டு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து கொனோஹமாரு கதறிட்டு இருப்பான். அண்ட் அந்த டைம்ல பொருட்டோ வந்துட்டு நான் உங்களை பிரிக் பிரதர் தான் கூப்பிடுவேன், உங்களை நான் சென்சைன்லாம் கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து லைட்டா ஃபன்னியான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரெயினையும் எப்படி ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம நருட்டோவை காட்டுறாங்க, தலை மேல கை வச்சுட்டு உட்காந்து கிடப்பான். அப்ப ஷிகமாரு உள்ள வந்துட்டு அந்த ட்ரெயின் இன்சிடென்ட்ல யாருமே வந்து பாதிக்கப்படல, அதையும் தாண்டி அதுக்கு ஏற்பட்ட செலவு எல்லாத்தையுமே வந்து காமினாரி கம்பெனி ஏத்துக்குச்சு அப்படிங்கிற மாதிரி ஷிகமாரு சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.